இன்னைக்கு வந்து நம்ம விண்டோ ஹேண்ட்லிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து பிளேரைட் வித் ஜாவா யூஸ் பண்ணி மல்டிபிள் விண்டோஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் விண்டோ ஹேண்ட்லிங்? ஸோ ஏர்லியராக நீங்கள் வந்து செலினியமில் பார்த்துருப்பீங்க விண்டோ ஹேண்ட்லிங் அப்படின்னா என்னென்னு. ஸோ விண்டோ ஹேண்ட்லிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மேனேஜிங் மல்டிபிள் ப்ரௌசர் விண்டோ ஆர் டேப்ஸ் டூரிங் டெஸ்ட் எக்ஸிக்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், if we click by clicking a new link opens a new tab. இப்போ வந்து நான் வந்து ஒரு பேஜில் இருக்கேன். இப்போ இந்த பேஜில் வந்து எனக்கு வந்து ஒரு பட்டன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி இருக்குது, எஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது, ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன நடக்கும்? செப்பரேட்டாக ஒரு டேப்பில் எனக்கு வந்து இந்த பேஜிலேருந்து எனக்கு ஃபேஸ்புக் வந்து லோட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டிபிள் விண்டோஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு விண்டோ. ஃபர்ஸ்ட் நம்ம யூஆர்எல் வச்சு இந்த விண்டோ லான்ச் பண்ணுறோம். ஒரு கண்டெக்ஸ்டில் ஒரு பேஜை லான்ச் பண்ணுறோம். இது வந்து பேஜ் 1. இப்போ இங்கே நான் இந்த பேஜ்லேருந்து நான் ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது? ஒரு புது டேப் வந்து எனக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகுது. அப்போ இது வந்து பேஜ் 2. பட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கண்டெக்ஸ்ட்குள்ளே தான் இருக்கும். ஒரு ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட்டுக்குள்ளே மல்டிபிள் பேஜஸ் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் பாருங்க. பேஜ் ரெப்ரசன்ட்ஸ் எ சிங்கிள் டேப் ஆர் விண்டோ. ஒரு பேஜ் அப்படின்னா அது வந்து ஒரு சிங்கிள் டேப் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ப்ரௌசர் கண்டெக்ஸ்டில் தான் நம்மளுக்கு பேஜ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் சைட் நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து என்னது? ஒரு பேஜ். இப்போ இந்த பேஜ் வந்து எதில் எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு? ஒரு ப்ரௌசரோட கண்டெக்ஸ்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நான் இதுவே இன்னொரு நியூ டேப் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரௌசர் கண்டெக்ஸ்டில் எனக்கு வந்து 2 பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ். கிளியர்? புரியுதா? ஸோ அதுதான் ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் அப்படின்னா என்னது? இட் ரெப்ரசன்ட்ஸ் ஏ ப்ரௌசர் செஷன் அண்ட் கேன் கண்டெயின் மல்டிபிள் பேஜஸ். நான் சொன்ன மாதிரி ப்ரௌசர் கண்டெக்ஸ்ட் அப்படின்னா இப்போ இப்போ நம்ம குரோமியம் யூஸ் பண்ணுறோம். இப்போ குரோமியம் வச்சு ஒரு பேஜை லான்ச் பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு குரோமியமோட கண்டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன நடக்கும்? குரோமியமோட கண்டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். அந்த குரோமியம் கண்டெக்ஸ்ட்ல ஒரு பேஜ் வந்து ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, ஒரு பேஜ் வந்து ஒன்று கிரியேட் ஆகும். இது வந்து கண்டெக்ஸ்ட். இது வந்து கண்டெக்ஸ்ட். அந்த கண்டெக்ஸ்டுக்குள்ள ஓப்பன் ஆகக்கூடிய டேப் தான் வந்து எனக்கு என்னது? பேஜ். இது நம்ம டேப்னு சொல்லுவோம், விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஸோ ஹேண்ட்லிங் நியூ விண்டோஸ். ஸோ பிளேரைட் யூசர்ஸ் ஈவெண்ட் பேஸ்ட் ஹேண்ட்லிங் இன்ஸ்டெட் ஆஃப் விண்டோ ஹேண்டில்ஸ். நீங்கள் செலினியமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து விண்டோ வந்து ஹேண்டில் பண்ணுவோம்? மல்டிபிள் டேப்ஸ் ஆர் மல்டிபிள் விண்டோஸ் இருந்து டேப்ஸும் விண்டோஸும் இங்கே ஒன்று தான். ஓகே, நேம் வேறு வேறு இருக்குது. ஒரு மல்டிபிள் விண்டோஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு அந்த விண்டோவுக்கான ஐடி எடுப்போம். நம்ம விண்டோவுக்கான ஐடி எடுத்து அந்த ஐடி மூலியமாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? டிரைவரோட ஃபோக்கஸை ஸ்விட்ச் பண்ணுவோம் அந்த டேப்புக்கு. இல்லை மல்டிபிள் விண்டோஸ் மோர் தென் லைக் 2-3 இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? எல்லா விண்டோ ஐடியும் எடுத்து அதை வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணி இண்டெக்ஸ் பேஸ்டாக அதை மூவ் பண்ணுவோம். ஓகே. பட் பிளேரைட் வந்து எப்படி வந்து அதை யூஸ் பண்ணும் அப்படின்னா ஈவெண்ட் பேஸ்டாக அதை ஹேண்டில் பண்ணும். ஈவெண்ட் பேஸ்ட். ஓகே, இது 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 வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஈவெண்ட் பேஸ்ட்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பார்ப்போம். ஸ்விட்சிங் பிட்வீன் விண்டோஸ். நம்ம வந்து விண்டோஸ் இன் பிட்வீன் நம்ம ஸ்விட்ச் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவிலேருந்து ஏதோ ஒரு பட்டன் கிளிக் பண்ணிட்டேன், எனக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகுது. திரும்ப ஏதோ பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இப்போ அந்தந்த விண்டோஸ்க்கு இன் பிட்வீன் நான் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணணும், இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணணும், திரும்ப இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு இன் பிட்வீன் விண்டோஸ்குள்ளே நான் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்விட்ச் டு அப்படின்ற எந்த ஒரு மெத்தடும் நம்ம செலினியமில் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேஜோட ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, பேஜோட ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுவோம். பேஜோட ரெஃபரன்ஸ் அப்படின்னா அது வந்து நம்ம டைட்டில் யூஸ் பண்ணுவோம். பேஜோட டைட்டில் யூஸ் பண்ணுவோம்.
இப்போ இந்த பேஜுக்கு வந்து ஒரு டைட்டில் இருக்கும். இப்போ இந்த பேஜுக்கு ஒரு டைட்டில் இருக்கும். இந்த பேஜுக்கு ஒரு டைட்டில் இருக்கும். இப்போ இந்த பேஜுக்கு ஒரு டைட்டில் இருக்கும். ஸோ டைட்டிலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன் பிட்வீன் வந்து நடுவில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு விண்டோக்கும் நம்ம வந்து நேவிகேட் ஆகிட்டே இருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். வெயிட் ஃபார் பேஜ். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இதோட ஆர்கிடெக்சர் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்னோட கிளைண்ட் இருக்கு. என்னோட கிளைண்ட்டில் தான் வந்து நான் என்ன பண்ணுறேன், கோட் எல்லாமே எழுதுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்னோட கிளைண்ட் இருக்கு. இந்த கிளைண்ட்டுக்குள்ளே தான் நான் என்ன பண்ணுறேன், ஜாவா வித் பிளேரைட்டை யூஸ் பண்ணி கோடு வந்து நான் எழுத ஆரம்பிக்கிறேன். ஒன்ஸ் நான் இதை ரன் பண்ண உடனே என்ன நடக்கும், இந்த பர்டிகுலர் கிளைண்ட் இருந்து ஒரு ரெக்வஸ்ட் பிளேரைட்டோட சர்வருக்கு போகும். பிளேரைட்டோட சர்வர் இது. ஸோ ரெக்வஸ்ட் போகும். ஸோ ரெக்வஸ்ட் போனால் என்ன நடக்கும், இந்த பிளேரைட் சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ என்னோட கிளைண்ட்லேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், குரோமியம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் குரோமியம் ப்ரௌசரில் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ பிளேரைட்டோட சர்வரில் எனக்கு எல்லாமே இருக்கும். குரோமியம் இருக்கும், ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கும், எட்ஜ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரௌசர் பைனரிஸ் இருக்கும். இப்போ நான் குரோமியம் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் எனக்கு என்ன நடக்கும், குரோமியம் பைனரியை லான்ச் பண்ணோம். இந்த குரோமியம் பைனரி என்ன பண்ணோம், எனக்கு ஒரு கன்டெக்ஸ்ட்டை லான்ச் பண்ணோம். ஓகே, இது வந்து என்னன்னா ஒரு கன்டெக்ஸ்ட், ப்ரௌசர் கன்டெக்ஸ்ட். ஓகே, ப்ரௌசர் கன்டெக்ஸ்ட், ப்ரௌசர் செஷன் ஆர் ப்ரௌசர் கன்டெக்ஸ்ட். ஸோ இந்த பர்டிகுலர் கன்டெக்ஸ்ட்குள்ள எனக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வந்து இங்கே navigate.toன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடில் வந்து யூஆர்எல் கொடுத்துருப்பேன்னா, சாரி நேவிகேட் அப்படின்ற மெத்தடில் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், ஒரு யூஆர்எல்ல கொடுத்துருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் www.facebook.com அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரௌசர் கன்டெக்ஸ்டில் எனக்கு என்ன பண்ணும், ஒரு பேஜை கிரியேட் பண்ணும். இப்போ அந்த பேஜோடைய டைட்டில் என்னவா இருக்கும்னா ஃபேஸ்புக்னு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கிரியேட் பண்ணும். கிளியர்? புரியுதா? இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கு. இப்போ நான் அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும், எனக்கு ஒன் மோர் டேப் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும், ஒன் மோர் பேஜ் வந்து ஒன்று கிரியேட் ஆகும். ஒன் மோர் பேஜ் ஃபேஸ்புக்லேருந்து எனக்கு ஒரே கண்டெக்ஸ்டில் தான் இருக்குது. ஒரே கண்டெக்ஸ்டில் இப்போ எனக்கு ஃபேஸ்புக் ஃபஸ்ட்டு லான்ச் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபேஸ்புக் அப்படின்ற பேஜில் எனக்கு யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருந்தது, ஒரு லிங்க் இருந்தது. அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன நடக்குது, இப்போது புதுசாக ஒரு பேஜ் வந்து எனக்கு ஒன்று லான்ச் ஆகுது. இது நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி. இப்போ இங்கே வந்து இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ண உடனே எனக்கு இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ இது வந்து என்டையர் இந்த ஃபுல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெக்ஸ்ட். அந்த கண்டெக்ஸ்ட்குள்ளே எனக்கு என்ன இருக்குது, 2 விண்டோஸ் இருக்குது. புரியுதா? இப்படி தான் வந்து இதோட ஆர்கிடெக்சர் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். கிளியர்? ஓகே சார். எல்லாருக்குமே கிளியரா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பர்டிகுலர் வெப்பேஜுக்கு போவோம். இந்த இடத்துக்கு போவோம், இந்த வெப்பேஜ்க்கு. இந்த வெப்பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா நிறைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கும் பாருங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், ஜி ப்ளஸ், யூடியூப், லிங்க்டின், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பேஜுக்குள்ளே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கீழே ஸ்க்ரால் பண்ணி ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, புதுசாக இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, இன்னொரு விண்டோ வந்து புதுசாக வந்து எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து இங்கே நேவிகேட் ஆகி இந்த இமெயில் அட்ரஸ் டேப் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு வந்து சம்திங் பிரிண்ட் பண்ண போகிறேன், ஹலோ அப்படின்ட்டு. ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த பேஜுக்கு வரேன். இந்த பேஜுக்கு வந்து நான் ஆல்ரெடி யூஆர்எல் இங்கே கொடுத்துருக்கேன் என்னோட நேவிகேட் மெத்தடில். ஓகே,
ஸோ நான் எப்படி வந்து லான்ச் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், playwright டாட் கிரியேட்னு கொடுக்குறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்குது, கிளையண்ட்டுக்கும் playwright சர்வருக்கும் ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகுது. கனெக்ஷன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் அந்த கனெக்ஷனோட இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், குரோமியமில் லான்ச் பண்ண சொல்கிறேன். ஸோ ஹெட்லெஸ் மோடில் லான்ச் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த லான்ச் ஆனக்கூடிய ப்ரௌசரோட கண்டெக்ட் எனக்கு இந்த இந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகும். ஓகே, அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி குரோமியம் ப்ரௌசரில் நான் என்ன பண்ண சொல்கிறேன், ஒரு புது கண்டெக்ஸ்ட்டாக ஓப்பன் பண்ண சொல்கிறேன். நியூ கண்டெக்ஸ்ட். ஓகே, குரோமியம் பைனரி யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு புது கண்டெக்ஸ்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த கிரியேட் பண்ண கண்டெக்ஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு பேஜ் வந்து நான் ஒன்று கிரியேட் பண்ண சொல்கிறேன். அந்த பேஜில் போயிட்டு இந்த யூஆர்எல்ல லோட் பண்ண சொல்கிறேன். புரியுதா? ஓகே சார். கிளியர்? ஓகே சார். ஓகே, இது நான் வெளியில் எங்கேயா போட்டுறேன் அப்படி. ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு பேஜ் லான்ச் ஆகும். லான்ச் ஆனதுக்கப்புறம் எனக்கு இங்கே தான் வரும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதுக்கான லொக்கேட்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கான லொக்கேட்டர் வந்து நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஏ என்ற டேக்ல தான் இந்த ஃபீல்டு இருக்கு. ஓகே, யூஎல் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்ஐ ஏ. இப்போ வந்து மொத்தம் அந்த 5 லிங்க்குமே எனக்கு வந்து ஹைலைட் ஆகுது. எனக்கு வந்து ஃபேஸ்புக் மட்டும் தான் வரும். ஃபேஸ்புக்ன்றது வந்து எனக்கு செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஓகேவா, செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போ நான் எந்த ஆஃப் 1 போட்டால் போதும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேஜ் டாட் லொக்கேட்டார் nth ஆஃப் 1 ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ண சொல்கிறேன். ஓகே, ஸ்க்ரோல் இன்ட்டு வியூ இஃப் நீடட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இது யூஸ் பண்ணிக்கிட்டா எந்த லொக்கேட்டார் கொடுத்தீங்கன்னா அந்த லொக்கேட்டாருக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணும். இப்போ அது ஸ்க்ரோல் பண்ணி ஆகணும், நீட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணும், இல்லைன்னா பண்ணாது. நெக்ஸ்ட். ஸோ ஒன்ஸ் இந்த இந்த இடத்துக்கு ஸ்க்ரோல் பண்ணோம். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லிங்கை கிளிக் பண்ண போகிறோம். ஓகேவா, டாட் கிளிக். இப்போ இது வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும், எனக்கு இந்த பேஜ் வந்து லோட் ஆகும். ரைட், இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். சம் டைம் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போது இது வந்து இப்போ சீக்கிரமாக லோட் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது ரொம்ப நேரம் லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் தேர்ட் இன்னொரு வாட்டி நான் லான்ச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கூட லோட் ஆகலாம், இல்லைனா டக்குனும் வந்து வித்தின் லைக் 1 ஆர் 2 செகண்ட்ஸ் கூட இது லோட் ஆகி முடிக்கலாம். அப்போது இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு அதோட லோடிங் டைம் வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸ்கிரிப்டில் நம்ம எப்பவுமே வந்து ஒரு புதுசாக ஒரு பேஜை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேஜ் லோட் ஆகுற வரைக்கும் அதை வெயிட் பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, வெயிட் ஃபார் லோடு ஸ்டேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, வெயிட் ஃபார் லோடு ஸ்டேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது இங்கே இருக்குது. சாரி, வெயிட் ஃபார் பேஜ், சாரி. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு பேஜுக்கு வெயிட் பண்ண சொல்ல போகிறோம். இப்போ அந்த பேஜ் எந்த பேஜ் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த வெயிட் ஃபார் பேஜ் அப்படின்ற மெத்தடுக்குள்ள அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஸ்கிரிப்டை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா பாருங்க. ஃபஸ்ட்டு கண்டெக்ஸ்ட் இருக்குல்ல, ப்ரௌசரோட கண்டெக்ஸ்ட். ப்ரௌசரோட கண்டெக்ஸ்ட்டில் தான் வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும், பேஜஸ் வந்து லான்ச் ஆகும் நான் சொன்னேன் இல்லையா. இந்த டயக்ராம் பாருங்கள். ப்ரௌசரோட கண்டெக்ஸ்ட்டு இது அவுட்டர் அந்த ரெக்டாங்கிள் வந்து ப்ரௌசரோட கண்டெக்ஸ்ட்டு. ப்ரௌசரோட கண்டெக்ஸ்ட்டில் ஒரு பேஜை நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கண்டெக்ஸ்ட் டாட் வெயிட் ஃபார் பேஜ், இதுக்குள்ள ஒன் மோர் பேராந்தசிஸ் ஆரோ கர்லி பிராக்கெட்ஸ். ஓகே, ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ், இங்கே செமிகாலன். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பேஜை கிளிக் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆக்ஷனை இதுக்குள்ளே கொடுக்க போகிறோம். இப்போ இது கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணோம், இந்த பர்டிகுலர் பேஜை நம்ம கிளிக் பண்ணுறோம் இல்லையா, இந்த பேஜ் லோட் ஆகிற வரைக்கும் இது வெயிட் பண்ணுவோம்.
இப்போ அந்த பர்டிகுலர் பேஜ் லோட் ஆகக்கூடிய இன்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா புதுசாக ஒரு பேஜில் ஸ்டோர் ஆகும். புரியுதா இந்த ஸ்கிரிப்ட்? ப்ரோ இது எக்ஸ்பிளிசிட் வெயிட் மாதிரியா பர்டிகுலர் கண்டிஷன்? ஆமாம் ஆமாம், எக்ஸ்பிளிசிட் வெயிட் மாதிரி தான். ஓகே ஓகே. நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரௌசரோட கண்டெக்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ப்ரௌசரோட கண்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பேஜுக்காக வெயிட் பண்ண சொல்கிறோம். அந்த பேஜ் என்னன்னா இந்த அந்த பேஜ். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜோடைய இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த பேஜோட செஷன், இந்த பேஜோடைய கண்ட்ரோல், அதை வந்து என்ன பண்ணுறோம், இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம் நம்ம. புரியுதா? இப்போ பேஜ் டாட் நேவிகேட் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த பேஜோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு எதில் இருக்கும்னா இந்த வேரியபிளில் இருக்கும். அப்போது நான் இந்த பேஜோட ஃபோக்கஸை நான் வந்து இன்னொரு வேரியபிளில் கொண்டு வரணும். அப்போ தான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம இதை கிரியேட் பண்ணுறோம். புரியுதா கைஸ் உங்களுக்கு? ஓகே சார். எஸ் ப்ரோ. இப்போ டிரைவர் டாட் கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலினியமில் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கெட் மெத்தட் வச்சு என்ன ஓப்பன் பண்ணுறோமோ அந்த ஃபோக்கஸ் வந்து டிரைவர் கிட்ட இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், விண்டோ ஐடியா கெட் பண்ணி டிரைவரோட ஃபோக்கஸை அந்த எந்த விண்டோ ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணணுமோ அதுக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணுறோம். சேம் வே இங்கே வந்து ஸ்விட்சிங் வந்து நாட் அலோட். இந்த மாதிரி வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கண்டெக்ஸ்டோட ஃபோக்கஸை வந்து மாற்ற வைக்கிறோம். இப்போ இது வந்து ஒரு கண்டெக்ஸ்ட். இப்போ இது வந்து ஒரு கண்டெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கண்டெக்ஸ்ட்டில் தான் நம்மளுக்கு இது லான்ச் ஆகுது. ஓகேவா? இது ஒரு இப்படி வச்சுக்கோங்க. இது பேஜ், இது ஒரு பேஜ். ஓகே, இது ஒன்றுன்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த பேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேஜ் வேரியபிளாக இருக்கு இல்லையா, இதனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த பேஜில் இருக்கும். இப்போ அதனால தான் இந்த பேஜ் யூஸ் பண்ணி நான் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ்புக் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும், எனக்கு புதுசாக இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுமா இந்த கண்டெக்ஸ்ட்டில். இப்போ இந்த பேஜுக்காக, எக்ஸாக்டாக இந்த பேஜுக்காக வெயிட் பண்ண சொல்கிறேன் நான். இப்போ இந்த பேஜோட ஃபோக்கஸ் எனக்கு இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் பேஜோட ஃபோக்கஸ் எனக்கு பேஜ் வேரியபிள் இருக்கும். செகண்ட் பேஜோட ஃபோக்கஸ் எனக்கு நியூ பேஜ் வேரியபிளாக இருக்கும். கிளியர்? ஓகே சார். ஓகே. ஸோ நான் வந்து வெயிட் பண்ண சொல்கிறேன். அது வந்து வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி ஒன்ஸ் இது லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு லொக்கேட்டர் எடுத்து இதில் சம் வேல்யூஸ் வந்து நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஓகே. இது இருக்குங்க. ஐடி ஏதாவது இருக்கா? ஒரே நிமிஷங்க, இது கொஞ்சம் இப்படி தான் இருக்கு. ஓகே. ஸோ நேம் ஈக்குவல் டு இமெயில் இருக்கு, நான் டேரெக்டாக இதை எடுத்துக்கிறேன். டேக் நேம் வந்து இன்புட்டு. ஸோ நேம் ஈக்குவல் டு இமெயில். ஓகே. ஸோ 2 மேட்ச் காட்டுது. ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் காட்டுது. செகண்ட் மேட்ச்சில் தான் இது ஹைலைட் ஆகுது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நம்மளுக்கு இந்த இது. ஓகே. ஸோ 2 ஆஃப் 2ல தான் அது ஹைலைட் ஆயிடுச்சு எனக்கு இப்போ. ஓகேவா? கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது கைஸ், அதனால தான் நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஹைலைட் ஆகல, கொஞ்சம் டைம் எடுத்து ஹைலைட் ஆகுது. அப்போ வந்து இது லாஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது. நான் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நியூ பேஜ் டாட் லொக்கேட்டார், நம்ம எடுத்த எக்ஸ்பாத் டாட் லாஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, லாஸ்ட் மெத்தட் டாட் ஃபில். ஸோ நான் வந்து சம் வேல்யூஸ் வந்து ஃபில் பண்ண சொல்கிறேன். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்து அதில் போய் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே.
எஸ் சார். ஓகே சரி. ஓகே சார். ஸோ இப்படி தான் வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. ஈவன் வந்து நம்மளால வந்து அந்த பேஜோடைய டைட்டில் யூஸ் பண்ணி நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அது எப்படின்றத பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணுறோம். லான்ச் பண்ணி அதில் அந்த ஃபேஸ்புக்கை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, ஒரு புதுசாக ஒரு பேஜ் வந்து ஒன்று கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கன்டெக்ஸ்ட்டில் தான் வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது, இப்போ 2 பேஜ் ஓப்பன் ஆகுது. ஒரு கன்டெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேஜ் இது வந்து லான்ச் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த பேஜில் போய் நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இன்னொரு பேஜ் வந்து ஒன்று கிரியேட் ஆகுது. ஓகே, இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு கன்டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த கன்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், என்னோட கன்டெக்ஸ்ட்டுக்குள்ளே எவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறோம், கன்டெக்ஸ்ட் வேரியபிள் எடுத்துக்கோங்க, ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கன்டெக்ஸ்ட் டாட் பேஜஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. கன்டெக்ஸ்ட் டாட் பேஜஸ் இது என்ன பண்ணும், ஒரு கன்டெக்ஸ்ட்டுக்குள்ளே எத்தனை பேஜ் ஓப்பன் ஆயிருக்கோ அந்த பேஜை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், இது வந்து எடுத்து வச்சுக்கும். ஓகே, இதோட ரிட்டர்ன் டைப் பாருங்க, லிஸ்ட் ஆஃப் பேஜ். ஓகே, ஸோ இது ரிட்டர்ன் டைப் வந்து லிஸ்ட் ஆஃப் பேஜ். ஸோ நான் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். ஸோ இது வந்து ஆல் பேஜஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆல் பேஜஸ் இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், இந்த பர்டிகுலர் பேஜோடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த இந்த ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா, இதோட இந்த பேஜோட ரெஃபரன்ஸ் ரெண்டுமே வந்து இந்த வேரியபிளில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும் நம்மளுக்கு இந்த லிஸ்ட் வேரியபிளில். இப்போது இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபார் ஈச் லூப் வந்து ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ணி இது வந்து லிஸ்ட் ஆஃப் பேஜ் இல்லையா, நான் வந்து பேஜ் இஸ் டு லிஸ்ட் ஆல் பேஜஸ். இப்போ இந்த ஆல் பேஜஸ்க்குள்ளே நம்மளுக்கு 2 பேஜோடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். அதாவது இந்த பேஜோடைய ரெஃபரன்ஸ் நான் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ்புக் லான்ச் ஆகலையே அது. ஸோ செகண்ட் 2 பேஜோடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஃபார் ஈச் லூப்பில் கொடுக்கும்போது என்ன நடக்கும், இந்த ஆல் பேஜஸ்க்குள்ளே எனக்கு 2 பேஜோட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு என்ன நடக்கும், இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு வருமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ் வேரியபிளை யூஸ் பண்ணி எக்ஸ் டாட் வெயிட் ஃபார் லோடு ஸ்டேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, மெத்தட் இருக்குது, வெயிட் ஃபார் லோடு ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஓகே, இது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பேஜ் லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஓகே, ஏர்லியராக பார்த்த வெயிட் ஃபார் பேஜ் வந்து அந்த பேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். இது வந்து அந்த பேஜ் லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் டாட் டைட்டில் வந்து கெட் பண்ண போகிறேன். அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு பேஜோட ரெஃபரன்ஸும் செகண்ட் பேஜோட ரெஃபரன்ஸும் இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் ஃபார் ஈச் லூப்புக்குள்ளே கொடுத்துருக்கனால இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, விச் இஸ் இந்த பேஜோட ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு இங்கே வரும். அதை வந்து நான் வெயிட் பண்ண சொல்கிறேன், அது ஃபுல்லாக லோடாக இருக்கும், வெயிட் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பேஜினுடைய டைட்டிலை வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ டைட்டில் வந்து நம்மளுக்கு எப்பவுமே எதை ரிட்டர்ன் பண்ணும், ஸ்ட்ரிங்கில் தான் ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக நான் வந்து பேஜ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன் இந்த ஸ்ட்ரிங்குக்கு. ஸோ வேரியபிள் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அதை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ டைட்டில் ஆஃப் தி பேஜ், டைட்டில் ஆஃப் தி பேஜ் கொடுத்துட்டு இதுக்கு கூட பேஜ் டைட்டிலை கன்கார்டினேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ எனக்கு இந்த லூப் முடியும் போது எனக்கு என்ன இருக்கும்னா அவுட்புட்டில் ஃபஸ்ட் பேஜோடைய டைட்டில் இருக்கும், செகண்ட் பேஜுடைய டைட்டில் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ராசஸை பண்ணுவோம். இதை முடிச்சுட்டு அடுத்ததை பார்ப்போம். திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு ரன் ஆகி முடிஞ்சிச்சா?
கைஸ் அதை நம்ம கிளிக் பண்ணவே சொல்லலை கைஸ். ஆக்சுவலாக அந்த கோடை நம்ம ரிமூவ் பண்ணிருக்கோம். ஸ்க்ரால் பண்ண தான் பண்ணியிருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ பேஜை கிளிக் பண்ணுறோம். இப்போ இந்த லைனோட எனக்கு வந்து 2 பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். ஒன்று நான் ஏர்லியராக லான்ச் பண்ண பேஜ், இன்னொன்று வந்து நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிற பேஜ். அதுக்கப்புறம் நம்ம கண்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எத்தனை பேஜஸ் இருக்கும் அந்த கண்டெக்ஸ்டில் அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து நமக்கு 2 பேஜ் இருக்கும், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டு. ஸோ ஃபஸ்ட்டு பேஜோடைய ரெஃபரன்ஸ் வந்து நம்ம இந்த எக்ஸ் வேரியபிளுக்கு அனுப்புகிறோம். இது வந்து வெயிட் பண்ண சொல்லுது. லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பேஜோட டைட்டிலை வந்து கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேஜோட டைட்டில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க இங்கே. ஆக்சுவலி ஆட்டோமேஷன் ப்ராக்டிஸ் சைட்டுன்னு ஓப்பன் ஆயிருக்கா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேஜோடைய டைட்டில். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அந்த டைட்டில் இதில் வரும், அதை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். திரும்ப அடுத்த ஐட்ரேஷன், அதாவது செகண்ட் பேஜோட ரெஃபரன்ஸ், அது இந்த எக்ஸ் வேரியபிளுக்கு வரும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ண சொல்கிறோம் லோட் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய டைட்டிலை கெட் பண்ணுறோம். அந்த டைட்டில் இதில் ஸ்டோர் ஆகும். அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் இது கூட. ஓகே, கிளியரா? ஓகே சார். எஸ் சார். ஃபர்ஸ்ட் பேஜோட டைட்டில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் பேஜினுடைய டைட்டில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா, ஐ நோ why it is happening. இதை கிளிக் பண்ண உடனே நான் இங்கே பேஜ் எடுக்கிறேன் இல்லையா, இதுதான் பிரச்சனை. என்ன நடக்குதுன்னா, பேஜ் வந்து என்ன பண்ணியிருக்கு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டெக்ஸ்ட்குள்ளே எத்தனை பேஜ் லோட் ஆயிருக்கோ அது வந்து கேப்சர் பண்ணுது. பட் இதை கிளிக் பண்ண உடனே அந்த அந்த வேலையை வந்து பண்ண ஆரம்பிக்குது. அப்போ இது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பேஜினுடைய அந்த ரெஃபரன்ஸ் வந்து இதில் ஸ்டோர் ஆகிடுது. அப்போது இப்போ நம்ம இங்கே நடுவில் எங்கேயுமே வெயிட் கொடுக்காதனால என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு பேஜோடைய ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இப்போ இதில் ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதா? எஸ் சார். இமிடியேட்டாக அது நடக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பேஜோடைய ரெஃபரன்ஸை அதெல்லாம் எடுக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம வெயிட் பண்ண வைக்கணும். ஸோ என்ன கொடுக்கலாம் கைஸ்? வெயிட் ஃபார் பேஜ் சார். ஓகே, வெயிட் ஃபார் பேஜ் கொடுக்கலாம். பட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, ஜஸ்ட் வெயிட் பண்ண வைக்கலாமா ஒரு 5 செகண்ட்ஸு? டைம் அவுட் சார். வெயிட் ஃபார் டைம் அவுட். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் வந்து பேஜை வந்து நான் வெயிட் பண்ண சொல்கிறேன். ஓகே, பேஜ் டாட் வெயிட் ஃபார் டைம் அவுட் ஒரு 5000 மில்லி செகண்ட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ண வைக்கிறேன். ஓகே, இப்போ திரும்ப ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு 2 பேஜோட டைட்டிலும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ எஸ் ஒன்று சார். வந்து ஆட்டோமேஷன் ப்ராக்டிஸ் சைட்டு, இன்னொன்று வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஹைதராபாத் ஃபேஸ்புக்னு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம போய் டைட்டிலில் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஃபேஸ்புக்கோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இங்கே தருதா, இதுதான் டைட்டில், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஹைதராபாத் அப்படின்ட்டு. அது வந்து டாம்லேயும் உங்களுக்கு இருக்கும் டைட்டில் அப்படின்ற டேக்ல, தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து இந்த டைட்டில் இருக்கும், ஆட்டோமேஷன் ப்ராக்டிஸ் சைட்னு இருக்கும். மேலே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இதுதான் டைட்டில், ஆட்டோமேஷன் ப்ராக்டிஸ் சைட் தான் டைட்டில் ஆஃப் த பேஜ். இப்போ டைட்டில் வந்து நம்ம கெட் பண்ணிட்டோம். இப்போ டைட்டில் யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ண போகிறோம். எப்படி? சிம்பிள், இங்கே பாருங்கள். இஃப் அந்த ஃபார் ஈச் லூப்புக்குள்ளேயே ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் பேஜோட டைட்டில் இருக்கு இல்லையா, இஃப் இட் இஸ் ஈக்குவல்ஸ் ஆர் ஈக்குவல்ஸ் அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச் இருக்கணும். நான் வந்து கண்டெய்ன்ஸ் கொடுக்குறேன். கண்டெய்ன்ஸ், இப்போ நான் எடுக்கக்கூடிய டைட்டில், அந்த டைட்டிலில் எனக்கு ஃபேஸ்புக் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண சொல்கிறேன், அந்த பேஜை போய் ஹேண்டில் பண்ண சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இங்கே ஈக்குவல்ஸ் மெத்தட் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த என்டையர் திங்கை கொடுக்கணும். எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருந்தால் தானே நம்மளுக்கு ட்ரூ கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ் தானே கொடுக்கும். எஸ் சார். ஓகே, அதனால் நான் கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் எடுக்கக்கூடிய டைட்டில் ஆஃப் த பேஜ் வந்து டைட்டிலில் வந்து எனக்கு கண்டெய்ன்ஸ்
ஃபேஸ்புக்னு இருந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணும், அந்த பேஜுக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்விட்ச் பண்ணி அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இஃப் த பேஜ் டாட் கண்டைன்ஸ், ஸோ எக்ஸ் டாட் லொக்கேட்டர், இதை போய் இது பண்ண சொல்ல போகிறோம். இது கொஞ்சம் ஸ்லோவாக நம்மளுக்கு லேசி லோடிங் இருக்குது இந்த டாம். இது வந்து லேசி லோடிங் சொல்லுவாங்க. டக்குன்னு வந்து டாம் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும், ஆனால் லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன், இங்கே 2 ஆஃப் 2ன்னு வந்துடுச்சு, ஆனால் எனக்கு எவ்வளோ லேட்டாக இங்கே ஹைலைட் ஆகும் பாருங்கள். இப்போ திரும்ப பண்ண பாருங்கள், மேலே வந்து நம்மளுக்கு 1 ஆஃப் 2ல் இருக்குது. இப்போ நான் 2 ஆஃப் 2 கொடுக்குறேன், எனக்கு வந்து கரெக்டான எக்ஸ் பார்த்தா இது இப்போ தான் ஹைலைட் ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து லேசி லோடிங்னுவாங்க. ஸோ அந்த லொக்கேட்டரை போய் கிளிக் பண்ண சொல்கிறேன் நான். சாரி, அதுக்குள்ளே போய் வேல்யூ வந்து என்டர் பண்ண சொல்ல போகிறேன். ஹலோ அப்படின்னா அதில் போய் பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஆல் பேஜஸ்க்குள்ளே இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பேஜோட ரெஃபரன்ஸும் செகண்ட் பேஜோட ரெஃபரன்ஸும் இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வரும், இந்த ஃபஸ்ட்டு பேஜோட ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வரும், இந்த எக்ஸ் வேரியபிளில் வெயிட் பண்ண வைக்கும், லோட் ஆகிற வரைக்கும். அதோட டைட்டிலை கெட் பண்ணும். டைட்டில் வந்து நம்மளுக்கு என்னென்னு த்ரோ பண்ணோம், இப்போ ஆட்டோமேஷன் ப்ராக்டிஸ் ஐட்டம் த்ரோ பண்ணோம். இப்போ அந்த பேஜோட டைட்டிலில் வந்து அதுக்கப்புறம் இந்த இஃப் கண்டிஷன் வரும். இப்போ அந்த பேஜோட டைட்டில் வந்து ஃபேஸ்புக் இருக்கான்னு செக் பண்ணோம், இருக்காது நம்மளுக்கு. அப்போ எனக்கு இந்த இஃப் கண்டிஷன் ட்ரிகர் ஆகாது. இப்போ அடுத்த ஐட்ரேஷன் போகும். இப்போ இந்த ஆல் பேஜஸில் செகண்ட் பேஜோட ரெஃபரன்ஸ் இந்த எக்ஸ் வேரியபிள் ஸ்டோர் ஆகும். அதை வந்து நம்ம வெயிட் பண்ண சொல்கிறோம், லோட் ஆகிற வரைக்கும். இப்போ அதோடைய டைட்டிலை வந்து நம்ம கெட் பண்ணுறோம். இப்போ அந்த டைட்டிலில் ஃபேஸ்புக் இருக்கான்னு செக் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்ன்ற வேரியபிளில் தான் பேஜோடைய ரெஃபரன்ஸ் இருக்குது, ரைட்? இப்போ இந்த பேஜ்ன்ற வேரியபிளில் நம்மளுக்கு இந்த பேஜோட ரெஃபரன்ஸ் இருக்குது, அதனால தான் நம்மளால் லொக்கேட்டர் யூஸ் பண்ணி டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியுது. சேம் வே இப்போ இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளில் தான் நமக்கு என்ன இருக்கும், அந்த ஃபேஸ்புக் பேஜோடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், லொக்கேட்டர் யூஸ் பண்ணி லொக்கேட் பண்ணிவிட்டு அதை போய் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே ஹலோன்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். கிளியராக புரியுதா? எஸ் சார். ஓகே சார். ஸோ கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி பேஜோட கண்டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். கண்டெக்ஸ்ட் வந்து பேஜஸ் எல்லாமே எடுத்துகிட்டு 1 பை 1 டைட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அப்படியே உள்ள ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆன உடனே இங்கே நம்மளுக்கு அது பிரிண்ட் பண்ணிடுச்சு ஹலோ அப்படின்ட்டு. கிளியர்? எஸ் சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நான் சொல்லிடுறேன். ஐ எம் கோயிங் டு ஒர்க் வித் மல்டிபிள் விண்டோஸ். அதாவது வந்து இந்த மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். எப்படின்னா, ஐ எம் கோயிங் டு கிளிக் ஆல் ஆஃப் தீஸ் லிங்க்ஸ். இந்த எல்லா லிங்க்ஸுமே நான் கிளிக் பண்ண போகிறேன். ட்விட்டர், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் இந்த கூகுள் ப்ளஸ், யூடியூப், லிங்க்டின், இது எல்லாத்தையுமே நான் கிளிக் பண்ண போகிறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பர்டிகுலர் பேஜஸ்லேருந்து நான் திரும்ப ஃபேஸ்புக்கு நேவிகேட் ஆக போகிறேன். ஓகே, நீங்கள் எந்த பேஜ் வேணாலும் நேவிகேட் பண்ணிக்கலாம். நான் ஒன்ஸ் வந்து ஃபேஸ்புக் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டேன்னா உங்களால் எல்லாத்துக்குமே நேவிகேட் ஆக முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு லொக்கேட்டர் எடுத்திருக்கோம் கைஸ். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு லொக்கேட்டர் எடுத்திருக்கோம். இந்த லொக்கேட்டர் வந்து நம்மளுக்கு எல்லா லிங்க்ஸ்க்கும் மேட்ச் ஆயிடுச்சு இல்லையா? திரும்ப வேணா எடுக்கிறேன் இன்னொரு வாட்டி. ஸோ அதே லொக்கேட்டர் தான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஒவ்வொன்றா ஹைலைட் ஆகும் பாருங்க. ஃபேஸ்புக் ஹைலைட் ஆகுது, கூகுள் ப்ளஸ் ஹைலைட் ஆகுது, யூடியூப் ஹைலைட் ஆகுது, லிங்க்டினும் ஹைலைட் ஆகுது. ஸோ மொத்தம் எனக்கு 5 மேட்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லொக்கேட்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த லொக்கேட்டர் எடுத்து 1 பை 1 கிளிக் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அந்த பேஜுக்கான லொக்கேட்டர் எடுத்துடுறேன். லொக்கேட்டர் எடுத்துகிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லொக்கேட்டர் வந்து இப்போ நம்மளுக்கு மல்டிபிள் மேட்சஸ் இருக்குது, ரைட்? நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை ப்ளே ரைட்டில். மல்டிபிள் மேட்சஸ் எலமெண்ட்
மல்டிபிள் லொக்கேட்டர்ஸ் வந்து மேட்ச் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ட்ராப் டவுன் பார்க்கும்போது பார்த்தோம். கவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இதோட கவுண்ட் எடுத்துட்டு அது ஃபார் லூப்பில் கண்டிஷனாக கொடுத்து ஒன் பை ஒன்னாக ஐட்ரேட் ஆகிட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ அப்படி பண்ணால் நம்ம புதுசாக ஆல் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஆல் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து என்னென்னா நம்மளோட செலினியம்ல ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் மாதிரி. ஸோ ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? லிஸ்ட் ஆஃப் வெப் எலமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா? மல்டிபிள் எலமெண்ட்ஸை லொக்கேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைண்ட் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். சேம் வே இந்த ஆல் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இதோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் லொக்கேட்டாராக ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, லிஸ்ட் ஆஃப் லொக்கேட்டார்ஸ். சரியா? ஸோ நீங்கள் வெறும் லொக்கேட்டார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேட்டார் வந்து ரிட்டர்ன் டைப் வரும். இதே வந்து அந்த லொக்கேட்டார் லாஸ்ட்டில் நீங்கள் ஆல்னு கொடுத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் லொக்கேட்டார்ஸ் வரும். சேம் நம்மளுக்கு அந்த வெப் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார் ஈச் லூப் கொடுத்து இந்த ஆல் லிங்க்ஸ் அப்படின்ற வேரியபிள் வந்து ஒவ்வொரு லிங்காக எடுத்து நான் எல்லாத்தையும் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ லொக்கேட்டார் லிங்க் ஆல் லிங்க்ஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு இதில் மொத்தம் 5 லிங்க் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு லிங்க் எனக்கு இதுக்குள்ளே வரும். அது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? லிங்க் டாட் கிளிக். கிளியர்? Yes, sir. ஓகே ஓகே, சார். ஒவ்வொன்றா கிளிக் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ஒன்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு கிளிக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? திரும்ப இன்னொரு ஃபார் ஈச் லூப் ஒன்று கொடுக்குறோம். இது ஆப்ஷனல் தான், பட் இது கொடுக்குறது பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு 5 லிங்க் வந்து கிளிக் ஆகிருக்கும். ஓகே, இந்த லூப் முடியும் போது எனக்கு 5 லிங்க் வந்து இந்த மாதிரி கிளிக் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட் எனக்கு ட்விட்டரை கிளிக் பண்ணியிருக்கோம், ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணியிருக்கோம், கூகுள் ப்ளஸை கிளிக் பண்ணியிருக்கோம், யூடியூப்பை கிளிக் பண்ணியிருக்கோம், லிங்க்டினை கிளிக் பண்ணியிருக்கோம். ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஒரு ப்ரௌசர் கண்டெக்ஸ்டில் எனக்கு மொத்தம் எத்தனை விண்டோஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. ஒன்று வந்து பேரண்ட் விண்டோ நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். அதை தாண்டி சைல்டு விண்டோஸ் வந்து மொத்தம் நம்மளுக்கு வந்து ஒரு 5 விண்டோ வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி அந்த பேஜோடைய ரெஃபரன்ஸை கேப்சர் பண்ண போகிறோம். பேஜஸ், இது நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்? லிஸ்ட் ஆஃப் பேஜஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சு இல்லையா? நான் திரும்ப எங்கே எழுதுறேன் பாருங்க. இது நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணிச்சு? லிஸ்ட் ஆஃப் பேஜஸை ரிட்டர்ன் பண்ணிச்சு, ரைட்? Yes, sir. நம்மளுக்கு இப்படி ரிட்டர்ன் பண்ணிச்சு, ரைட்? அதை தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது எனக்கு என்ன பண்ணோம்? இந்த ரிட்டர்ன் பண்ணோம். பட் இந்த மாதிரி நான் கொடுக்காம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிம்பிளாக அது அப்படியே ஒரு ஃபாரிஷ் லூப்பை கொடுத்துட்டு இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்படி கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ இந்த கண்டெக்ஸ்ட் பேஜஸில் வந்து மொத்தம் எனக்கு 5 பேஜோட ரெஃபரன்ஸ் இருக்கும். ஐ மீன் எத்தனை பேஜ் ஓப்பன் ஆயிருக்கோ அத்தனை பேஜோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் இதில் அனுப்பும், எக்ஸ் வேரியபிளுக்கு அனுப்பும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே 5 லொக்கேட்டர் மேட்ச் ஆகுது, 5 லிங்க்கை தான் கிளிக் பண்ண போகிறோம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால வந்து ஒரு 5 பேஜோட ரெஃபரன்ஸ் வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த கண்டெக்ஸ்ட் டாட் பேஜஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜோட ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ் வேரியபிளுக்கு வரும். ஓகே, வந்தோடனே நான் என்ன பண்ண சொல்கிறேன்? வெயிட் ஃபார் லோடு ஸ்டேட். அந்த பர்டிகுலர் பேஜோட ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த ஃபஸ்ட்டு பேஜோட ரெஃபரன்ஸ் வரும், அது வந்து லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். செகண்ட் பேஜோட ரெஃபரன்ஸ் வரும், அது நமக்கு லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தேர்டு பேஜோட ரெஃபரன்ஸ் வரும், அது லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபோர்த்து பேஜோட ரெஃபரன்ஸ் வரும், அது லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபிஃப்த்து பேஜினுடைய ரெஃபரன்ஸ் வரும், அது லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் புரியுதா? Yes, sir. நெக்ஸ்ட் திரும்ப நான் என்ன பண்ணுறேன்? கண்டெக்ஸ்ட் டாட் பேஜஸ் நான் திரும்ப யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் எடுக்கிறேன். இது வந்து ஆல் பேஜஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆல் பேஜஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ இங்கே ஒரு ஃபார் லூப் கொடுக்குறேன், ஃபார் ஈச் லூப்பு. இந்த ஆல் பேஜஸ் இருக்கு இல்லையா, இதிலிருந்து ஐ எம் கோயிங் டு டேக் ஒன் பை ஒன். ஓகே, ஆர்எல்ஸ் வந்து
ஓகே, ஏன்னே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஒன்றா நான் இங்கே எடுக்கிறேன். நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் சொன்ன மாதிரி. இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து ஏ டாட் வெயிட் ஃபார் லோடு ஸ்டேட் அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நான் என்னென்ன ஸ்கிரிப்ட் எழுத போகிறேனோ அப்படியே நீங்கள் வந்து இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக இப்படியும் கொடுத்துக்கலாம் இப்படியும் கொடுத்துக்கலான்றதுக்காக நான் காட்டிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே, இது ஆப்ஷனல் தான். திரும்ப சொல்கிறேன், இது ஆப்ஷனல் தான். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த ஏ வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த ஏ வேரியபிள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டைட்டிலாக கெட் பண்ண போகிறோம். ஏ டாட் டைட்டில் டிஐடிஎல்இ அந்த ஏன்ற பேஜ் ரெஃபரன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டைட்டிலாக கெட் பண்ண போகிறோம். இது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும். டைட்டில் அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ஸோ இதோட வேரியபிளே நான் டைட்டில்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ டைட்டில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். திஸ் அவுட் ஆஃப் டைட்டில் ஈக்குவல் டு இந்த டைட்டில். ஓகே, டைட்டில் வந்து கெட் பண்ணுறோம். கெட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளேயே வந்து ஒரு இஃப் கண்டிஷன், இஃப் டைட்டில் டாட் contains டைட்டில் டாட் contains நம்ம எளிதாக பார்த்தால ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக் அப்படின்னு தான் இருந்தது இல்லையா. இஃப் டைட்டில் டாட் contains ஃபேஸ்புக் ஏ டாட் லொக்கேட்டார், அந்த லொக்கேட்டார் எடுங்க, எடுத்துட்டு இங்கே போயிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இன்புட் நேம் ஈக்குவல் டு இமெயில். ஸோ இது ஆல்ரெடி பார்த்துட்டு அந்த லொக்கேட்டார் லாஸ்ட்டு வந்தால் மேட்ச் ஆகும். அதனால் டேரெக்டாக லாஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். டாட் ஃபில். ஓகே, கிளியர், புரியுதா? Yes, sir. ஓகே, Okay, sir. ரன் பண்ணுறேன். திரும்ப சொல்கிறேன், இது ஆப்ஷனல் தான் இது. ஓகே, இங்கே முடிக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ 5 லிங்க்குமே நம்மளுக்கு கிளிக் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொன்றா வெயிட் பண்ணிட்டு இருக்கு லோட் ஆகிற வரைக்கும். ஸோ நம்மளுக்கு டைட்டில் எல்லாமே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு ஒவ்வொன்றா. இப்போ வந்து போயிட்டு நம்ம இந்த ஃபேஸ்புக் டேப் இருக்கு இல்லையா, இதை போய் கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ட்ரு ஆயிருக்கா இல்லையான்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு அது என்ட்ரு பண்ணிடுச்சு. ஓகே, புரியுதா? Yes, sir. ஓகே, இப்போ Okay, இங்கே ஒரு என்ன என்ன நோட்டீஸ் பண்ணீங்க இந்த இடத்துல, நம்ம வந்து இது பேஜ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் இங்கே ஸ்விட்ச் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஆனால் நம்மளுக்கு இந்த பேஜில் தான் இருந்தது, ரைட்? Yes, sir. இப்போ நான் வந்து எனக்கு எந்த பேஜில் வந்து கரண்ட்டாக எனக்கு ஆக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கோ அந்த பேஜை வந்து நான் கண்ணால் பார்க்கணும். ஐ மீன் அது வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஓகே, இப்போ வந்து எனக்கு லிங்க்டின்ல ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு லிங்க்டின் பேஜ் வந்து இப்படி வரணும். இப்போ எனக்கு வந்து கூகுள் ப்ளஸில் ஒரு நடந்துட்டு இருக்குன்னா எனக்கு கூகுள் வந்து இப்படி வரணும். இல்லை வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குன்னா எனக்கு ஃபேஸ்புக் அப்படின்றது எனக்கு இங்கே வரணும், எனக்கு முன்னாடி வரணும். அதுக்கு என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நான் எல்லா பேஜோட டைட்டில் எல்லாத்தையும் கெட் பண்ணுறேன். கெட் பண்ணிவிட்டு இஃப் டைட்டில் ஈக்குவல் டு ஃபேஸ்புக், இப்போ டைட்டில் வந்து ஃபேஸ்புக்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்கிறேன், இந்த ஏல தான் அந்த பேஜோட ரெஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, ஏ டாட் பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. பிரிங் டு ஃப்ரண்ட். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஹோல்ட் ஆன். பிரிங் டு ஃப்ரண்ட்.
ஸோ பிரிங் டு ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணோம், கரெக்டாக எந்த பேஜோட ரெஃபரன்ஸை நம்ம கால் கரண்ட்டாக அந்த ஏன்ற வேரியபிள் இருக்கோ அந்த பேஜினுடைய ஐ மீன் அந்த கண்டெக்ஸ்ட்குள்ளே அந்த பேஜை வந்து நம்மளுக்கு முன்னாடி காட்டும். ஓகே, ஸோ சேவ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுறது, பிரிண்ட் எந்த பேஜில் ஆப்ரேஷன் நடக்குதோ அந்த பேஜ் வந்து நம்மளுக்கு அப்படி ஸ்க்ரீனில் வந்து காட்டும். தெரியுதா உங்களுக்கு? ஃபேஸ்புக் வந்து முன்னாடி வந்துச்சு பாருங்க. Yes, sir. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் விண்டோஸும் ஸ்விட்ச் பண்ண முடியும். இப்போ நான் வந்து விண்டோ தான் ஸ்விட்ச் பண்ணேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் ஸ்விட்ச் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே போங்க, கூகுள் ஒர்க் ஸ்பேஸோட டைட்டிலில் பாருங்கள், பிரிண்டர் இருக்குது, வேல்யூஸ் எல்லாமே. இப்போ வந்து எனக்கு கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்னு இருக்குது. இப்போ எனக்கு ஒரு டைட்டிலில் வந்து ஸ்பேஸ்னு இருக்குது. அதை நான் வந்து அந்த பேஜுக்கு வந்து நான் போயிட்டு அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, எய்தர் வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த பேஜுக்கு மட்டும் போகணும் அப்படின்னா வந்து இந்த ஒரே ஒரு இஃப் கண்டிஷனில் மட்டும் நீங்கள் வந்து ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர், டபுள் பைப்லைன் சிம்பிள் வரும் இல்லையா, கொடுத்துட்டு டைட்டில் டாட் கண்டெய்ன்ஸ் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் அந்த டைட்டில் வரும்போது அதுக்குள்ளே போயிட்டு அதை பிரிங் டு ஃப்ரண்ட் அதை வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும் முன்னாடி. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு எல்ஸ் இஃப் கண்டிஷன் போட்டு உங்களால் என்ன பண்ண முடியும், அப்படி அப்படியே வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். புரியுதா?